Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருப்பு கவுனி அரிசி. இது கூட நம்ம கீரை கூட்டு செய்ய போகிறோம். அதாவது கருப்பு கவுனி அரிசி வந்து என்னென்னா வேக வைக்கிற டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னென்னா சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி போட்டுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து 45 மினிட்ஸ் to 1 hour 1.5 hours வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% 70% நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம்னா ஒரு 5 அல்லது 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அது ரொம்ப நேரம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி. அடுத்தது என்னென்னா இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு நல்லாயிருக்கும், இல்லைனா கீரை கூட்டு, இதுதான் நல்லாயிருக்கும். எப்போவுமே நார்மலாக நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் இந்த அரிசி கூட சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் வந்து என்னென்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒபிசிட்டி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த அரிசி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா, அதாவது என்னென்னா அப்படியே 1 month 2 months அப்படியே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்கள் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூடவே பார்க்கலாம். அதாவது 1 or 2 days எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகலன்னு பார்க்கக்கூடாது. 1 monthலேருந்து 2 மாதம் வரைக்கும் கட்டாயம் எடுத்துகிட்டே வரணும். அப்போ தான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும், அதாவது வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு. கீரை வந்து நம்ம என்னென்னா சிறுகீரை எடுத்துருக்குறோம். இது கூட ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேக வச்சுருக்கிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 200 grams அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்குறோம். நிறைய பேர்த்துக்கு என்ன ஒரு டவுட்னா, கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு வந்து அதாவது என்னன்னா ஒரு 10 hours கிட்ட சோக் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பாயில் பண்ணால் வந்து இன்னும் ஹார்டாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அவ்வளோ நேரம் வேண்டியதில்லை. இதை வந்து நான் ஆல்ரெடி 2-3 டைம் செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து 200 grams எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம், நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம். இந்த தண்ணியில் நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஜஸ்ட் நம்ம 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். அதே மாதிரி சாதமும் வந்து நல்லா வெந்துடுது. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 minutes கொதி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வந்து ஒரு 45 minutes வந்து நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா 75% நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் இல்லைனா குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தாலே போதும், நல்லா அரிசி வெந்துடும். அதாவது அரிசி வேகிறதுக்கு நார்மலாக நீங்கள் வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.5 hours வந்து நல்லா வேகணும் இந்த அரிசி. இது வந்து அந்த டைம் எல்லாம் குறைக்கிறதுக்காக இந்த ஐடியா நான் சொல்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 minutes கொதிக்க விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி காமிக்கிறேன். இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதே தான் நம்ம யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போது இந்த கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 hours வந்து ஊற வச்சிருக்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். இப்போ அவ்வளோதான், மூடி வச்சுக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி இல்லை, இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 45 minutesக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நம்ம சிறுகீரைக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை வேக வச்சுருக்குறோம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி கூட நம்ம சாப்பிட்றப்ப என்னென்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு சில அரிசிக்கு வந்து என்னென்னா இந்த காம்பினேஷன் வந்து நல்லா செட் ஆகும். அதுக்காக நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறோம். இது கூட நம்ம பாசிப்பருப்பு ஒரு 50 grams அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதுவும் தண்ணியில் ஒரு 10 minutes சோக் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணலான்னா இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஹாட் வாட்டருங்கிறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். இது நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதில்லை, டைரெக்டாக வந்து நம்ம மண் பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இது ஒரு 10 minutes கிட்ட ஊற வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரத்தில் இது ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், ஒரு தக்காளியில் அரை இருந்தாலே போதும், 5 பல் பூண்டு, இதையும் அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம என்னென்னா சிறுகீரையை நம்ம இலை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம், அதாவது தண்டு எடுக்கலை, இந்த இலையை மட்டும் எடுத்துருக்குறோம். இதை வந்து நம்ம பொடியாக கூட நறுக்கி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா கட்டாயம் கடைய வேண்டாம் அப்படின்னிங்கன்னா பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு மட்டும்தான் நம்ம வேக வச்சுருக்கிறோம். பாசிப்பருப்பை நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணியிருக்கிறோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும், பருப்பு நல்லா வேகணும். இதுக்கிடையிலேயே நம்ம கீரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு. கடலைப்பருப்பு வந்து நம்ம வேக வச்சதுனால கடலைப்பருப்பு வெந்துருச்சு.
ஆனால் சாப்பிட்றப்ப என்னென்னா அந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க இந்த கீரை வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க இந்த கீரை எடுத்துக்கலாம். அதாவது சிறுகீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வந்து டெய்லியுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம், ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த கீரைக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் தேவையில்லை. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது கீரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். 1/4 டீஸ்பூன் கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். சுவையான சிறுகீரை கடலைப்பருப்பு கடையல் ரெடி. நம்ம கருப்பு கவுனி அரிசி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மூடி வச்சுருந்தோம். இப்போது அதாவது மூடி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 50% 70% நல்லா வெந்துடுச்சு அரிசி. இதையவே நம்ம ரைஸ் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரைஸ் குக்கர் இல்லைனா வந்து நம்ம நார்மல் குக்கரில் வச்சிங்கன்னா மினிமம் வந்து இது வந்து ஒரு 8 விசில் விடணும். அதே தண்ணியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எந்த அளவில் நம்ம எடுத்தோமோ அது வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ அதே அளவு டம்ளர் தண்ணியை நம்ம இதில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து 2 டம்ளர் விட்டுருக்குறோம். இது நல்லா வெந்துருச்சு. அதனால் வந்து இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரில் எடுத்து வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி நல்லா வெந்துடுச்சு. நம்ம 200 கிராம்ஸ் போட்டோம். வித்தின் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வேலை முடிச்சிட்டோம். அதாவது 14 ஹவர்ஸ் வரணும் அந்த மாதிரிலாம் இல்லை. கொதிக்க வச்சுட்டு, அதாவது அரிசி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா அரிசி வெந்துடும். 50% வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் இல்லைன்னு குக்கர்னால் வந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது கூட காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை கடலைப்பருப்பு கூட்டு, கருப்பு கவுனி அரிசி சாப்பாடு, இது கூட நம்ம சிறுகீரை கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. கருப்பு கவுனி அரிசி சிறுகீரை கூட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எண்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தண்பதத்தான் தானே கெடும். விளக்கம்: முறையிட வருபவரது காட்சிக்கு எளியனாய் அவர்களது குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையில் நின்று தானே கெட்டழிவான். பெபிள்ஸ் தமிழ்.